வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது அறிவா ஆராய்ச்சியா? ஒரு 2 கேள்வி பதில்களோடு துவங்கலாங்க. நாம் செய்கின்ற செயல்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த ஒரு செயல் செய்தாலும் திருத்தமாக, பக்குவமாக, தொடர்ந்து அறம் சார்ந்து செய்ய வேண்டும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் இறை நீதி உண்டு. இதை மறக்காமல் செயல் செய்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நாம் செய்கின்ற செயலில் நிறைய சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இது பார்த்திங்கன்னா எல்லையின்றி இருத்தல் வேண்டும். அப்போது அந்த செயலின் விளைவு அமோக வெற்றியாகத்தான் அமைவும். இதற்கு நமக்கு அறிவும் ஆராய்ச்சியும் உதவியாக அமையும். 2வது கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரு தெய்வீக பயணம் நாம் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன செயல்கள் நாம் செய்யணும்? மீண்டும் இந்த செயலுக்கே வருவோங்க. ஒவ்வொரு செயலையும் பாருங்கள், சரியா தவறா என்று. சரி என்றால் தொடர்ந்து செய்வோம். தவறா தெரிந்த உடனே அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போம் முதல்ல, பின்னர் மாற்றிக்கொள்வோம். மனசும் லேசாகிடும், தூய்மையாகிடும். செய்து பாருங்க. பிறகு நம் வாழ்க்கை தெய்வீக பயணமாகத்தான் நகரும். தலைப்புக்கு வந்துடலாங்க. வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது அறிவா ஆராய்ச்சியா? நம்ம எப்போவுமே உனக்கு அறிவு இருக்கா, அவனுக்கு அறிவே இல்லை, எதையும் சரியாக செய்கிறதில்லைன்னு எல்லாரையும் பார்த்து வருத்தப்படுவோம், எல்லோரையும் கேள்வி கேட்போம். உண்மையில் நமக்கு அறிவு இருக்கா? அது எப்படி செயல்படுகின்றது? ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா? செய்தால் வாழ்க்கை அருமையாக போகும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை பற்றி அறிவை நாம் முழுமையாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆராய்ச்சி அப்படிங்கிற பண்பு நமக்கு உதவியாக இருக்கும். நம் வாழ்க்கையில் யார் கூட பிரச்சனை வந்தாலும் சரிங்க, சமாளிக்கின்ற அறிவு மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். அதோடு சேர்ந்து ஆராய்ச்சியும் செய்தால் எளிதாக வெளியே வந்து விடலாங்க. இன்று பெரும்பாலான மக்களுக்கு மேற்கூறிய இரண்டும் சிந்தித்து செயல்படுத்த பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்றோம் எல்லோரும். இன்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசக்கூட நேரம் இல்லாதது போல நடந்து கொள்கின்றார்கள் எல்லோரும். இன்று உறவுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா தூரமும் அன்பு குறைவாக இருக்கின்றது, தூரம் அதிகமாகின்றது. வேறு யாராவது ஒரு குடும்பம் உறவோடு அன்பாக இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள இன்று மனிதர்களால் அதை முடியவே இல்லை. தனக்கு இந்த அன்பு கிடைக்கவில்லையே என்று தவிக்கின்றார்கள், மனம் வருந்துகின்றார்கள். அன்பையும் ஆதரவையும் கருணையும் பிறரிடமிருந்து கிடைக்கும் என்று என்றுமே எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும். அறிவும் ஆராய்ச்சியும் இரு கண்களைப் போல. நமக்கு இந்த சிக்கலை எல்லாம் சமாளிப்பதற்கு தெரியவில்லை. கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி, நம்ம அதை யோசித்து பார்த்தோன்னா நமக்கு தீர்வு தானாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், அமைதியான மனோநிலையில். குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. உங்களுக்குள்ளே இந்த பழமொழியை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக நல்ல புரிதலோடு நகரும். சமையல், உறவு, பணிபுரியும் இடம், இதுபோல் நாம் அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் புழங்குகின்றோமோ அங்கெல்லாம் அறிவோடும் ஆராய்ச்சியோடும் செயல் செய்து பழகுவோம். அடிப்படை தேவை உடல் நலம், மன வலிமை. அதற்கு என்ன செயல் செய்யணுமோ அதை முறையாக செய்வோம். சில நேரங்களில், சில இடங்களில் சில மனிதர்களை சமாளிப்பது கஷ்டமாகத்தான் இருக்கும். மௌனம் பழகுங்கள், அமைதி நம்முடையதாக்கி கொள்ளுங்கள். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எப்போதும் அறிவை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொள்ளுங்கள். கூடவே ஆராய்ச்சியையும் பழகி கொள்ளுங்கள். நாம் சிறப்பாக இருக்கின்றோம், வாழ்க்கை சிறப்பாக நகர்கின்றது என்று சிந்தியுங்கள். அதில் தடையோ தேக்கமோ தெரிந்தால் தகுந்த ஆலோசனை பெற்று சீக்கிரம் வெளியே வந்துவிடுங்கள். சிக்கலை மேலும் மேலும் பெரிதாக்கி கொள்ளாமல் ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல மகிழ்ச்சியோடும் நிறைவாகவும் 16 வகை செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ இறையருளும் குருவருளும் துணையாக அமையட்டும். முடிந்தவரை எல்லா விஷயத்திற்கும் நன்றி சொல்லி பழகுவோம். அதே போல் எல்லோரையும் வாழ்த்தி எல்லா வளங்களையும் பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.